Hi students, previous வீடியோவில் நம்ம parameters and parametersோட types எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இது ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்னென்னா, ஹியூமன் பாடியில் இருக்கிற பிரெயின், அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணும், விச் கிவ்ஸ் சிக்னல் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. ஸோ அதுதான் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பாடி கேன் பி டேக்கன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். A brain which gives signal to other parts of body is an interface. Other parts of body which works according to signal received is an implementation. ஸோ நம்ம இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும், நம்ம பிரெயின் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்வோம். இப்போ பிரெயின் வந்து வாக் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நடப்போம். பிரெயின் வந்து பேசு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஸோ நம்ம பிரெயினோட சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நம்ம வந்து பேசுகிறோமா, ஸோ அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டர்ஃபேஸ்க்கும் நம்ம புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இஸ் a set of action that an object can do. ஒரு ஆப்ஜெக்டால் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லைட்டு ஸ்விட்ச் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லைட்டுக்குன்னா லைட்டோ ஃபேனோ இட் மேபி எதோ வேணால் இருக்கலாம். அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் என்ன ஆகும், லைட் எரியும். அது மாதிரி அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணால் என்ன ஆகும், லைட்டாக ஆஃப் ஆகிடும். இதை வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த இது லைட் எரியும், அண்ட் தென் சுவிட்சை ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ அந்த சுவிட்சை ஆன் பண்ணுனா அந்த ஃபேன் ஓடணும் அப்படின்றதுக்காக கோடிங் எழுதுவோம். ஸோ அதுக்காக டர்ன் ஆன், டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டால் செய்ய முடியறது எல்லாமே இன்டர்ஃபேஸ். பட் அது ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கேர் பண்ணிக்காது. அதே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ பிரெயின் வந்து என்ன பண்ணும், சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வந்து அனுப்பும். அந்த அனுப்பின சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றோம். நம்ம ஹேண்ட் எடுத்து சாப்பிட்ணுன்னு நமக்கு தெரியுதுல்ல, அது எப்படி தெரியுது, ஸோ பிரெயின் தான் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இதில் மெயினாக 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபை த இன்டர்ஃபேஸ் ஃபார் விச் பர்பஸ் டு செக் வெதர் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட்டட் ப்ராப்பர்லி. செகண்ட் பாயிண்டில் மெயினாக பார்த்தா நமக்கு என்ன தெரியணும்னா, ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு தெரியணும், பிஹேவியர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது என்னென்னா, டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் அதுக்குள்ளே வரும். அண்ட் தென் பிஹேவியர்ஸ்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ்ன்றது டேட்டா மெம்பரில் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். இது பிஹேவியருக்குள்ளே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா மெம்பர் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம்ல, இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இது எல்லாமே டேட்டா மெம்பர்ஸில் வரும். த வேரியபிள்ஸ் விச் ஆர் டிக்ளேர்ட் இன் எனி கிளாஸ் பை யூஸிங் எனி ஃபண்டமெண்டல் டேட்டா டைப், தட் இஸ் இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் இஸ் நோன் அஸ் டேட்டா மெம்பர்ஸ். அது மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த இதுக்குள்ளே கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வரும். இட் மே பி டிக்ளேர்ட் போத் இன்சைட் கிளாஸ் அண்ட் அவுட் சைட் கிளாஸ். இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அண்ட் தென் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன, ஒரு கார் இருக்குது. ஸோ காரோட ஸ்பீட் பார்க்குறாங்க, ரெக்வயர்ட் ஸ்பீடு. நம்மக்கிட்ட வந்து ஸ்பீடுக்கு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், கார் ஓடும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, கார் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ கார்லேயே வந்து ஃபியூவல் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கார் நின்றுடும். அப்போ என்ன, அது நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ஃபியூவல் போடு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதை தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து
இப்போ ஒரு பர்சன் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் இன்டர்னல் ஒர்க்கிங் பற்றிலாம் தேவைப்பட அவசியம் இல்லை. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு தேவை ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுவாங்க, கார் வந்து ஓடும். ஸோ ஹியர் ஆக்சிலேட்டர் இஸ் an interface between driver and engine. Here accelerator is an interface between driver and engine. And then இங்கே வந்து 2 டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலிங் ஆப்ஜெக்ட், கால்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்விட்சை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் அப்படின்றது என்னென்னா ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ அந்த ஸ்விட்சை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அங்கே காலிங் ஆப்ஜெக்ட். அண்ட் தென் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டு வந்து ஆன் ஆகுது. ஸோ அது வந்து கால்டு ஆப்ஜெக்ட். லைட்டுன்றது கால்டு ஆப்ஜெக்ட். ஸ்விட்சை நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்விட்ச் யூ ஆர் த பர்சன். ஸோ நீங்கள் வந்து காலிங் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ வந்து அந்த காரோட இன்டர்னல் ஃபங்க்ஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றது தேவையில்லை. பட் இட்ஸ் வேர் ஃபியூவல், ஏர் ப்ரெஷர், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வெஹிக்கிளை மூவ் பண்ண வைக்குது. அண்ட் அதர் தென் தட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் டிரைவர் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஃபாஸ்டர். அப்போ டிரைவர் என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக போகணுன்னா என்ன பண்ணுவாங்க, ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இதில் லெட் அப்படின்றது என்னென்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். min3 அப்படின்றது என்னென்னா ஃபங்க்ஷனோட நேம். min3 ஃபங்க்ஷனோட நேம். xy z இது 3மே என்னது, பராமீட்டர்ஸ். பராமீட்டர்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வேரியபிள்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4 அண்ட் தென் இசட்டுக்கு 5ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஒய், தென் எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 3 லெஸ் தேன் 4. இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும். அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, இஃப் எக்ஸ் லெஸ் தேன் இசட். இப்போ அடுத்து இசட்டோட கம்பேர் பண்ணுறோம் நம்மளோட வேல்யூ. எக்ஸ் என்னன்னு வச்சுருந்தோம் 3, இசட் என்னன்னு வச்சுருந்தோம் 5. ஸோ 3 லெஸ் தேன் 5ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இசட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அடுத்து கீழே ஒரு எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்களா, அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், இது என்ன அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம்ல கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தேன் ஒய், அதுவே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வரும். எல்ஸ் பார்ட்டில் இஃப் ஒய் லெஸ் தேன் இசட், ஒய் லெஸ் தேன் இசட்னா ஒய்க்கு என்ன வேல்யூ சொல்லியிருந்தேன் 4 லெஸ் தேன் இசட்டோட வேல்யூ என்ன 5, 4 லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இசட்டுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம், இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம். அண்ட் தென் மினிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தோம். காலிங் ஆப்ஜெக்ட்னா என்ன, கால்டு ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்த்தோம். தேங்க்ஸ்.